கார்த்தி, டேய் முட்டாளடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? எதை பத்தி யோசிக்காம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறீங்க? கல்யாணம் ஆனா உனக்கு வெள்ளாட்டா இருக்கா? இது தப்புன்னு உனக்கு தெரியல? சாரி கார்த்திக், எனக்கு வேற வழி தெரியல. இவங்க அம்மா வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். அவங்க கிட்ட வந்து எத்தனை தடவை பேசினாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படியே இருந்தா துர்கா எனக்கு கிடைக்காம போயிடுவாளோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு கார்த்தி. அதான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியதா போச்சு. சாரி கார்த்தி. டேய், என்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அம்மா பத்தி நல்லா தெரியும்ல. நீ ஏன் இப்படி பண்ண? எங்க அம்மாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்க எனக்கும் இஷ்டம் இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். டேய், இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கலந்து பேசணும் தானே நீ? இந்த விஷயத்துல மட்டும் அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அவளுக்காக வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. துர்கா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது. டேய், இது அத்தை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ண உனக்கு தெரியாது. அவளை பத்தி உனக்கு தெரியும்லடா. சாரிடா, எனக்கு அதை பத்தியெல்லாம் திங்க் பண்ணவே தோணல. எனக்கு துர்கா எங்க கிடைக்காம போயிடுவாளோன்னு தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். டேய், அவ உனக்கு வேணும்னா அவ கிடைக்கிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நின்று போராடி இருக்கணும். பெத்தவங்க சம்மதத்தோட தாண்டா கல்யாணம் பண்ணணும். அதை விட்டு இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும் தெரியுமா? டே சாரிடா கார்த்தி. டேய், விட்றா. கார்த்தி, இந்த பிரச்சனையில இருந்து நீதாண்டா எங்களை காப்பாத்தணும். எங்களுக்கு வேற வழி தெரியலடா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. எங்க கல்யாணத்தை எப்படியாவது ஒத்துக்க வைங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்களுக்காக நான் போய் பேசணும். உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நான் போய் பேச முடியாது. இப்போ என்ன பண்றது கார்த்தி? உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. முதல்ல ரெண்டு பேரும் அந்த மாலையை கழட்டுங்க. யாராவது பார்த்துட்டு போய் சொல்ற போறாங்க. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. டேய், நீங்க ஏறு, வீட்டுக்கு வராத. சரிடா. நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.